ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் இயர் கோச் யார் வந்தால் நல்லா இருக்கும்ட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். அந்த வீடியோவில் பொறுத்தவரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்க யாருன்னு நம்ம ராகுல் டிராவிட் தான். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்து இவரோட பேர் தான் ரொம்ப அடிபட்டு ராகுல் டிராவிட் வந்து நல்லாயிருக்கும்ன்ட்டு. எஸ், இந்தியா T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கோச்சு. T20 வேர்ல்டு கப்பை நம்ம இந்தியா டீம் வின் பண்ணுறப்ப போன வருஷம் இவரும் இருந்தார் நம்ம டீமோட தான். அண்ட் இப்போ வின் பண்ணப்போ தான் கம்பீர் இருந்தார், கௌதம் கம்பீர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டீம்லேயே தான் கண்டினியூ வராரு. அதனால் அவரை நம்ம டீமில் கோச்சாக போட முடியாது. அதனால் ராகுல் டிராவிட் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வந்து கோச் பண்ணியிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கக்காரா இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் எந்த டீம்லையும் கோச்சாக இல்லை. அதனால் நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லா செட் ஆவார். நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ருத்துக்கு ஒரு இந்தியாவில் சான்ஸ் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு இது வேறு கைஸ். ஏன்னா அது வந்து இந்தியன் டீமு, இது வந்து நம்ம சிஎஸ்கே டீம். நம்மளோட கேப்டனே ருத்ராஜ் தான். அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்காமல் இருக்க முடியும்? நல்ல ஒரு இன்ஃபோ அதெல்லாம் கொடுத்தாருன்னா, நல்ல டீம் பிளேயர்ஸ்லாம் எடுத்தாருன்னா நம்ம டீமுக்கு சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் தட்டுறோம் தூக்குறோம். கண்டிப்பாக ட்ராஃபி அடிக்கலாம் ராகுல் டிராவிட் வந்தாருன்னா. எஸ், இவர் கூடயே வேறு யாரும் வந்தாலும் நல்லா இருக்குன்ட்டு பார்ப்போம். ஏன்னா ஹெட் கோச் மட்டும் ராகுல் டிராவிட் இருப்பார். அண்ட் மற்ற கோச்சஸ்லாம் யார் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். எஸ், பேட்டிங் கோச் அண்ட் மென்டார் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் ரெய்னா, நம்ம சின்ன தலை வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காரு நம்ம சிஎஸ்கே டீமில் கோச்சாக. நம்ம சின்ன தலை ரெய்னாவும் எடுத்தால் சூப்பராக தான் இருக்கும். சிஎஸ்கே எடுங்க, நம்ம சின்ன தலையை எடுத்து என்ன ஆக போகுது, எடுங்க. நம்ம ஆர்சிபி டீம்லாம் பாருங்கள், டிகே கோச் ஆகினாங்க, மென்டார் ஆகினாங்க, உடனே கப் அடித்தாங்க போன வருஷம். அதேமாதிரி நம்மளும் நம்ம சின்னத்தில் எடுக்கிறோம். அடுத்த ஆர் டைட்டில் அடிக்கணும் நம்மளும். அதனால் சின்னத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கார் நம்ம சின்னத்துலேயும் ஒரு சிஎஸ்கே டீமுக்குள்ளே வரத்துக்கு கோச்சாக. எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும். பேட்டிங் கோச் அண்ட் மென்டாராக ரெய்னா வந்தால் சூப்பராக இருக்கும். எஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சின்னத்தில் வந்தால் நம்ம டீமில் எப்படி இருக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எஸ், வந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா டேலண்ட்ஸ், புது டேலண்ட்ஸ், யங் டேலண்ட்ஸ் சுரேஷ் ரெய்னா கொண்டு வருவார் டொமஸ்டிக்லேருந்து நிறையாவே. கூப்பிட்டா உடனே நம்ம சின்னத்தில் வந்துடுவார், அது பிரச்சனையே இல்லை. நம்மனா டீம்னா கூப்பிட மாட்டாங்க நம்ம மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக கூப்பிடுங்க சின்ன தலையை. கண்டிப்பாக கப் அடிப்போம் அடுத்த வருஷம். எஸ், சுரேஷ் ரெய்னா எப்படியாவது கொண்டு வந்தேன் சிஎஸ்கே ப்ளீஸ். ஓகே, அடுத்து யாருன்னு பார்ப்போம். எஸ், அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்னா வந்து நம்ம டீமோட பவுலிங் கோச்சாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவர் வந்து இவர் யூடியூப் சேனலில் இவரும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. நம்ம ஆஸ்னா வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பவுலிங்கும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இருக்க போலியும் நல்லா தான் இருக்குது. ஜெமி ஓட்டன் மட்டும் இன்ஜுரி ஆகணும்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ், நெக்ஸ்ட் இயர் ஜெமி ஓட்டன் வந்துடுவார், நேத்தன் எல்லிஸ் வந்துடுவார். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். 100 அக்கில் வசன்லாம் நம்ம ஆஸ்னா ரொம்ப நல்லா இதை இன்புட்ஸ் கொடுப்பாரு. ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஆஸ்னா வந்தாலும். ஆஸ்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஆஸ்னாவும் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கார் நம்ம டீமுக்கு கோச்சாக வர. வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கீழே தான் இருக்குது கூப்பிடுறதுக்கு கோச்சாக. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு ஒரு கோச்சிங் சேஞ்ச் வேணும். ஏன்னா இத்தனை வருஷமாக ஃப்ளம்மிங் இருந்துட்டார். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎஸ்கே ஆடுறாங்க மேஜர் லீக் கிரிக்கெட்டு. அதுக்கு ஃப்ளம்மிங் தான் கோச்சிங் பண்ணுவார். ஃப்ளம்மிங் நம்ம டைம் நிறைய பண்ணியிருக்காரு. 5 டைட்டில் அடிச்சிருக்கோம், 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு என்னமோ அவர் முடிஞ்சிருச்சுன்னு தோணுது. அவரோட வேலை நம்ம சிஎஸ்கேக்கு இத்தனை வருஷமாக இருந்துட்டார். அண்ட் நீட் சேஞ்ச், எப்போ எப்படினாலும் ஒரு சேஞ்ச் தேவைப்படும். அந்த டைம் இப்போ வந்துருச்சுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 3 பேர் வந்தால் நம்ம டீமுக்குள்ளே கோச்சா நல்லா இருக்குமா என்னன்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
ஓகே மக்களே, இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம்.